பட்ஜெட் உரைக்கு முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த நிர்மலா சீதாராமன். பாரம்பரிய வழக்கப்படி நிதி அமைச்சருக்கு சர்க்கரை கலந்த தயிர் ஊட்டிய குடியரசுத் தலைவர். காஞ்சிபுரம் பட்டு சேலை உடுத்தி பட்ஜெட் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட் தாக்கலின் போது இரண்டாவது முறையாக காஞ்சிபுரம் பட்டில் நிதியமைச்சர். பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துதல், திறன்களை வளர்ப்பது உட்பட 3 முக்கிய கடமைகளை உள்ளடக்கி பட்ஜெட் தாக்கல். அனைவருடனும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சியை இலக்கு என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. This is the first budget prepared in Kartavya Bhavan. We are inspired by 3 Kartavya. Our first Kartavya is to accelerate and sustain economic growth. Our second Kartavya is to fulfill aspirations of our people. Our third Kartavya, aligned with our vision of Sabka Saath, Sabka Vikas. அரிய வகை தாது வழித்தட திட்டத்திற்கு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒடிசாவில் அரிய வகை தாது வழித்தடம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தும் வகையில் 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பதினாறாவது நிதிக்குழு பரிந்துரைகள் ஏற்கப்பட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாநிலங்களுக்கான வரி பகிர்வு விகிதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் இல்லை. மாதாந்திர ஊதியதாரர்களுக்கு ஏமாற்றம். Completed in a record time, and the Income Tax Act 2025 will come into effect from 1st April. The simplified forms will be notified shortly, giving adequate time to taxpayers to acquaint themselves. நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய வருமான வரி சட்டம் அமல். வருமான வரி தாக்கல் நடைமுறை எளிமையாக்கப்படும் என்றும் நிதி அமைச்சர் அறிவிப்பு. The Income Tax Act 2025 will come into effect from 1st April 2026. The simplified income tax rules and forms will be notified shortly. The forms have been redesigned such that ordinary citizens can comply without difficulty. நடப்பாண்டில் 11.7 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டம். நிதி பற்றாக்குறை 4.3 விழுக்காடாக குறைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொதிகை மலையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் சுற்றுலா மேம்பாடு. ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. நாட்டின் கிழக்கையும் மேற்கையும் இணைக்க பிரத்யேக சரக்கு வழித்தடம் பட்ஜெட்டில் அறிவிப்பு. ரான்குனியையும் சூரத்தையும் இணைக்கும் வகையில் சரக்கு வழித்தடங்கள். பட்ஜெட் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 1300 புள்ளிகளும், நிப்டி சுமார் 500 புள்ளிகள் வரையும் சரிந்தது.
40% ஜிஎஸ்டி உயர்வுடன் சிகரெட், பான் மசாலா பொருட்களின் புதிய விலை அமல். சிகரெட்டின் நீளம் அடிப்படையில் ₹5 வரை விலை அதிகரிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மீண்டும் உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ₹50 உயர்த்தப்பட்டு ₹1899.50 விற்பனை. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா கோலாகலம். அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி மலையில் தரிசனம் செய்யும் பக்தர்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜை. பழனி, மருதமலைக்கு பாத யாத்திரையாக சென்று தரிசனம் செய்யும் பக்தர்கள். சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு காவடி சுமந்து வரும் பக்தர்கள். சாலை வரை நீண்டிருக்கும் வரிசையால் போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் கோயில்களில் தேரோட்டம், திருக்கல்யாணம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. முருகன் கோயில்களில் பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள். திருச்செந்தூர், பழனி கோயில்களில் கட்டண தரிசனம் ரத்து. வள்ளலாரின் வடலூர் சத்தியஞான சபையில் 155வது ஆண்டு ஜோதி தரிசன விழா. 7 திரைகள் விலக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஜோதி தரிசனம். சந்தோஷமா இருக்குதுங்க. அந்த இறைவனை நம்ம எப்படி உணரணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சதுதான் இந்த ஜோதி வழிபாடு. வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தை எல்லாருக்கும் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் அதை அவேர்னஸ் எடுத்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. தைப்பூசம் எதிரொலியாக களை இழந்த காசிமேடு மீன் சந்தை. நுகர்வு குறைந்ததால் விலையும் சரிந்தது. தமிழகத்தில் தொடர்ந்து சரியும் நிலத்தடி நீர்மட்டம். 35 மாவட்டங்களில் கவலைக்குரிய வகையில் நீர்மட்டம் சரிந்துள்ளதாக நீர்வளத்துறை, ஆதாரத்துறை கவலை. பயனர்களின் குறுஞ்செய்திகளை ரகசியமாக அணுகுவதாக வாட்ஸ்அப் நிறுவனம் மீது குற்றச்சாட்டு. end-to-end என்கிரிப்ஷன் என்பது ஏமாற்று வேலை என கலிபோர்னியாவில் வழக்கு. இந்தியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க திட்டம். நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதா. முக்கிய வெளிநாட்டு சந்தைகளில் இறக்குமதி வரி உயர்வால் இந்திய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் பாதிப்பு. பங்குச் சந்தையிலும் சரியும் ஆட்டோமொபைல் நிறுவன பங்குகள் மதிப்பு. தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை சுமார் 6 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் வாங்கவில்லை. கால நீட்டிப்புக்கு பிறகு 2.25 கோடி பேர் பொங்கல் பரிசை வாங்கியுள்ளதாக தகவல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.